ஆண்டவர் என்னமோ அவரை நேசிச்சா தான் அவர் நல்லவர்னு கிடையாது. நாம நேசிச்சாலும் நேசிக்கலாம்னு அவர் நல்லவர், தொழுது கொண்டாலும் தொழுது கொள்ளவில்லைனாலும் அவர் பரிசுத்தர், பெரியவர், மகா பயங்கரமானவர், சிருஷ்டிகர்த்தர். என்னுடைய ஆராதனால அவர் பெரியவர் ஆகவில்லை, அவரை ஆராதித்ததினால நான் பெரியவராக இருக்கிறேன். நான் கொடுப்பதினால அவருடைய ஊழியம் பெருகவில்லை, மாறாக கொடுப்பதினால என்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். நாம ஏதோ செய்து அவரை என்ன பண்ண வேண்டியதில்லை, உயர்த்த வேண்டியதில்லை. அவர் அதை செய்யறதுனால தான் எனக்கு வாக்கியம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்களே மாத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கை உமக்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். நாங்கள் கலப்பையிலே கை வைத்திருக்கிறோம், திரும்பி பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. இது எங்களுடைய ஆண்டவரே முடிவல்ல ஆண்டவரே. எங்களை அழைத்தவர், அதை எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. ஆமேன். எல்லாரும் சொல்ல, நான் கலப்பையில் கை வைத்திருக்கிறேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ಆಮೇನ್. ನಾನು ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಹಾಕಿದ್ದೇನೆ, ಹಿಂದಿರುಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. நம்ம எங்கே கை வைத்திருக்கிறோம்? கலப்பையின் மேலே கை வைத்திருக்கிறோம், திரும்பி பார்க்க முடியாது. ஆமேன். லெட்ஸ் டர்ன் டு செபனியா. நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், அருமையான வாக்குத்தத்தம். ஓகே, ஸோ செபனியா அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு வாட்டி வாசித்து விட்டு நம்ம இப்போ கடந்து போகலாம். ಯೆಹೋವನು ತಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅರಸನಾದ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ, ಇನ್ನು ಕೇಡಿಗೆ ಅಂಜದಿರುವಿ. ஆண்டு எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்தம், எவ்வளோ பயங்கரமான இது. செபனியா 3:15 வந்து நிறைய இடத்துல இந்த நியூ இயர் கூட வருகிற ஒரு வாக்குத்தத்தம் இது. ஆனால் இதில் பயங்கரமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. ஸோ இங்கே நம்ம பார்க்கிறது ஒரு ஆக்கினியும் பனிஷ்மெண்ட்டையும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம். அப்போ பனிஷ் பண்ணுறது யார்? பனிஷ்மெண்ட் யார் கையில் இருக்குது? ஹூ பனிஷஸ்? பனிஷ்மெண்ட் இருக்கா? சின்ன வயசுலேருந்து பனிஷ்மெண்ட் என்ன நமக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணி ஹோம்ஒர்க் எழுதுன்னு போகலன்னா பனிஷ்மெண்ட் இருக்கா? அந்த லெவலுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட். வேற பெருசாக சேர்ந்த வீட்டில் பனிஷ்மெண்ட் இருக்கா? இருக்கா? பனிஷே இங்கே யாரும் சொல்லணும், என்னை யாருமே பனிஷ் பண்ணவே இல்லை அப்படின்னா உருப்படவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் உருப்பட முடியும். ஓகே, பனிஷ்மெண்ட் இல்லாத எந்த பிள்ளையும் என்ன ஆகாது, சரியான வளையல வளராது. நம்மளுடைய ஆண்டவர் கூட அப்போ யார் கையில் நம்ம பனிஷ் பண்ணப்படுகிறோம் என்பது இம்பார்ட்டன்ட். நம்மளை பிடிக்கிறவங்க நம்மளை பனிஷ் பண்ணால் அது என்ன இருக்கும்? நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இருக்கும், நம்மளுடைய நல்லதுக்கு இருக்கும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். இப்போ யார் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்றது தான் பொருள் இல்லையா? ஆனால் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பிசாசு நம்மளை தண்டித்தால் அழிந்து போயிடுவோம். நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை பனிஷ் பண்ணால் என்ன, எதுக்காக பனிஷ் பண்ணுவாங்க? நம்ம அழிந்து போயிடணும்னு பனிஷ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை பனிஷ் பண்ணும் பொழுது, அது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம டீச்சர்ஸாக இருக்கலாம், நம்ம பார்க்குற சில பாஸ்டர்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை தண்டிக்கும் போது, கண்டிக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம சொந்த வாழ்க்கைக்கும் அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அது கிருபையாக என்ன வேண்டும். அப்படி பனிஷ் பண்ணப்படலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வளர முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. சில நேரங்களில் வாலிப நாட்களில் என்னுடைய புக்கில் எழுதி வைத்திருப்பேன், சில இடங்களில் நான் சொல்லுவேன், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எனக்கு எப்போவுமே வேணும். வேதத்தை வாசிப்பேன். இப்போது சில நேரங்களில் நமக்குதாக நம்ம வாசிக்கலாம், ஆனால் இதை கேட்குறவங்க ஒருத்தவங்க இருந்தால் நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு. அதனால் நான் என்ன செய்தேன், என்னை விட கொஞ்சம் நல்ல முதிர்ச்சி, எல்லாரையும் தெரிந்து கொள்ள முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட முடியாது. யார் அதுக்கு தான் உலகத்திலே சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார், நான் யார், நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வைத்து தான் ஆவிக்குரிய நிலைமையில கூட நான் எனக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் பண்ணதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எப்படி நம்புறீங்களோ நம்புங்க, விட்டா விடுங்க. எனக்கு உலக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கடமை தான். உலக காரியங்கள் பேசினா அவங்கள என்ன பண்ணிவிடுவேன், கட் பண்ணிவிடுவேன். இப்போ கூட அவ்வளோதான், என்கிட்ட வந்து உலக காரியங்கள் பேசுனீங்கன்னா கட் பண்ணிவிடுவேன். எனக்கு உலக காரியத்தோடு சம்பந்தம் இல்லை. உலக காரியத்தோடு நான் ஒத்து வாழ என்னை கர்த்தர் அழைக்கலை.
அப்படிப்பட்ட அழைப்பு இருந்தால் நாம் தேவனுக்காக வாழ முடியாது. தேவன் நம்ம அந்த அழைப்பை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற மாட்டார். உலக காரியத்திற்கு அப்பாற்பட்டது தான் தேவனுடைய வழிகள். அப்போது எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி தேவைப்பட்டுச்சு. நான் என்ன சொன்னேன், அந்த ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொன்னேன், டெய்லி நீங்கள் என்ன செய்யணும், என்ன டெய்லி நீங்கள் கேட்கணும். நான் இது ஒரு ஊழியக்காரர்கிட்ட கற்றுக்கிட்டேன். டெய்லி இன்னைக்கு பைபிள் படிச்சியா, அவங்க என்ன பண்ணணும், என்ன கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அந்த மாத்திரம் நீ சொல்லாத, அது அப்படின்னா நீ கேன்சல். என்ன பண்ணிவிடுவேன், உன்னை கேன்சல் பண்ணிவிடுவேன். டெய்லி நீ அதிகாரமாக, நான் கொடுக்குறேன் அந்த அதிகாரம் உனக்கு. டெய்லி ஐ வாண்ட் டு பி அக்கௌண்டபிள். நான் யாருக்கான அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஆகையினால நான் அவர்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஐ வில் பி அக்கௌண்டபிள் டு யூ. நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப சீரியஸாக டெய்லி என்ன கேட்பாங்க. டெய்லி அந்த சைடு டெய்லி வரும்போது, இன்றைக்கி பைபிள் படிச்சிங்களா, எத்தனை அதிகாரம் படிச்சிங்க பாருங்கள். அவங்க என்ன கேட்கணும், அவங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தெரிந்து கொண்ட சில வழிகள், நம்ம சில வழிகளை தெரிந்து கொள்ளணும். ஷி பிகம் ஸோ ஸ்ட்ரிக்ட் சம்டைம்ஸ். நான் வாசிக்கலைன்னா, அன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஃபைன் கட்டுவேன். என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, இப்போவும் அவ்வளோதான். எப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, அப்போவும் அவ்வளோதான். அப்போது என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குதோ நான் என்ன பண்ணுவேன், 1 hour என்ன பண்ணுவேன், இல்லைன்னா 1 hour ஐ வில் கம் அண்ட் சிட் இன் யுவர் ஹவுஸ் அண்ட் டூ யுவர் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். உங்களுடைய வீட்டு வேலையை நான் செய்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் நான் என்றைக்கு பைபிள் படிக்கலையோ, என்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கலையோ, அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும், பாத்திரம் கழுவி அவங்க வீட்டில் இருக்கிற பெருக்கி தொடச்சி செய்துட்டு வருவேன். ஐ ஹேட் அக்கௌண்டபிலிட்டி. 16 years இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போத்துலேருந்து எனக்கு அந்த ஒரு பழக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆவிக்க வாழ்க்கைக்கு அது பலமாக இருந்தது. இன்றைக்கி அப்படிப்பட்ட முடிவுகள் எடுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் டஸ் நாட் கம் ஜஸ்ட் லைக் தட். அப்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ வேண்டாம் நீ பாவம் செய்யாத. இல்லை, நான் என்கிட்ட இன்றைக்கி வேணா இல்லை, ஃபைன் இதுதான் என்னோடய ஃபைன். ஐ வில் கம் அண்ட் டூ யுவர் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். சில நேரங்களில் அவங்க வீட்டு டாய்லெட் கூட கழுவிருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சில நேரங்களில் சில வழிகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ் இட் ஈஸி? ஏன் சொல்கிறேன், சில காரியங்களை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் இந்த கால வேளையில். ஆமேன் ஆமேன். இது வெள்ள பிரசங்கம். பட் ஆனால் சில டிப்ஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையில், சம் டிப்ஸ் ஐ எம் கிவிங் அஸ். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஹாப்பி வித் திஸ் டிப்ஸ்? சில நேரங்களை ஒப்பு கொடுங்க, சொல்லுங்கள். எனக்கே நான் என்ன பண்ணிடணும், பிசாசு நம்மளை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னா நமக்கே நம்ம சில காரியங்களை, சில ரூல்ஸை போட்டுக்கொள்ள வேண்டும். we should have certain rules, we should have certain things. எனக்கு அக்கௌண்டபிலிட்டியாக நான் இருக்க விரும்புகிறேன். அவங்கள இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, வேண்டாம் நீங்கள் அப்படி செய்யாதீங்க, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எனக்கே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஸோ சம்டைம்ஸ் we have to choose the right paths in order to grow in our spiritual lives. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட பனிஷ்மெண்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பனிஷ்மெண்ட்டை எடுத்துட்டேன், உன் மேலே இருக்கிற ஆக்கினியை எடுத்துட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அது வாக்குத்தத்தம். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சிலுவையிலே அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை என்ன பண்ணினார்? விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவ்வளவுதான். கர்த்தர் உன் நடுவில் இருந்தா தீங்கை காணாதிருப்பாய். அப்போ தீங்கு வருது ஆண்டவரே, நீ காண்பாய், அதை உன்னை எஃபெக்ட் பண்ணாது. காணாதிருப்பாய் என்பதை நான் பொருளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். காணுவோம், பார்ப்போம், சில மனுஷர்கள் மூலமாய், சில இடங்கள் மூலமாய். நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, அது உன்னையும் என்னையும் தொடாது. உன்னையும் என்னையும் தொடாது இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் ஆக்கினைக்கு நாம் தப்பி இருக்கிறோம். ஆக்கினையை தேவன் எடுத்து போட்டிருக்கிறார். ஆமென். எது தொடாது தெரியுமா? என் ஆத்மாவை தொடாது. என் சரீரத்தை தொழுகிற சில விஷயங்கள் என் ஆத்மாவை தொடுவதில்லை தெரியுமா? என் ஆத்மா பாதுகாப்பாக இருக்கிறது கர்த்தருடைய கரத்தில். ஆமென். ஹல்லேலூயா.
இந்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நன்றி ஆவியானவரை, கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல எங்களுக்கு நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்துல நிறைவேற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கெல்லாம் ஆக்கினே இருக்கிறதோ அந்த ஆக்கினியை நம்முடைய ரத்தத்தினால ஒரு விசை நீர் கழுவி, ஒரு ரத்தத்தினால ஒரு விசை எங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நீர் நீக்கி போட்டதுக்காக நன்றி சுவாமி. பலப்படுத்துங்க கர்த்தர். நீங்க நீக்கி போட்டா யாரும் எங்களை தொட முடியாது. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போ திருப்பிக் கொள்ளுங்கள். கடந்த வாரம் படித்துக் கொண்டிருந்தோம் அல்லவா? லூக்கா 7:36 வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, எங்க சொல்லிக் கொண்டா? எங்க சொல்லிக் கொண்டா? Where did he say? தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ? ಇವಳು ದುರಾಚಾರಿ, ಇವನು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದರೆ ತನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ ಈ ಹೆಂಗಸು ಇಂಥವಳೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು ಅಂದುಕೊಂಡನು. என்ன பண்ணா? அவன் மனசுல நினைத்தான். யாரை நினைத்தான்? ஆண்டவரை குறித்து ஒரு சரியான புரிதல் இல்லை, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, சரியான. ஆனா ஆண்டவரை மாத்திரம் கூப்பிட்டு இருக்கிறான். ஆண்டவரை மாத்திரம் கூப்பிட்டு இருக்கிறான். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஆக்ட் கொடுத்துருக்கிறான். எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவே வந்திருக்கிறாருன்னா நாங்கள் வரமாட்டோமான்னு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இயேசு தான் மோஸ்ட் பாப்புலர். அப்போ ஏன்னா லாசரு மரித்தலிருந்து பல அற்புதங்களை அவர் போல யாரும் செய்யல. அழைத்திருந்தான், ஆனால் அவரை அறியவில்லை. அழைக்க முடியும், ஆண்டவரே தொழுது கொள்ள முடியும், சபைக்கு வர முடியும், ஆனால் அவரை அறியாமல் போய்விட முடியும். ஆனால் அவன் அறியாததினாலே என்ன சொன்னா, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் என்ன பண்ணணுமா? தம்மை தொடுகிற ஸ்திரீ, தம்மை தொடுகிற ஸ்திரீ. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் அவள் யார் என்று அவருக்கு தெரியவில்லையா? அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அவரிடத்துல யார் வருகிறார்கள் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். அவரை யார் தேடுகிறார்கள், யார் தேடவில்லை என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். நாம எத்தனை காரியங்கள் செய்தாலும் நான் உண்மையாக அவரை தேடுகிறேனா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். அவர் மாத்திரம் அதை அறிந்திருக்கிறார். அவருக்கு மாத்திரம் அதை தனியாக வைத்திருக்கிறார். அதனாலதான் அவனுக்கு ஏற்ற என்ன பண்றான், கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதனால he knows, நான் அவரை தேடுறேனா, நான் அவரை பின்பற்றேனா, நான் அவர் நிஜம் உண்மையாக அவரை நேசிக்கிறேனா என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். He makes no mistakes. God never makes mistakes. I am telling you this morning. இது இப்படி நடந்துச்சே அப்படி நடந்துச்சே என்று சொல்வதற்கு முன்பாக ஒன்று சொல்கிறேன், என் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்பொழுதுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கர்த்தர் பண்ணதில்லை. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம், போயிருக்கலாம், ஆனால் நிலைத்திருக்க செய்கிறது கர்த்தர். ஏனென்றால் he makes no mistakes. அவர் எந்த ஒரு காரியத்திலும் என்ன பண்ணுவதில்லை, எந்த ஒரு குறைவானதை அவர் செய்வதில்லை. நடந்தது எல்லாம், அப்போ அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவரே நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே, நடந்ததெல்லாம் நன்மை காண்டவரே. காரணம் என்னவென்றால், நீர் உம்மை நன்றாய் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை என் வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உம்மை நன்றாய் ருசித்து அறிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அன்றைய வாழ்க்கையில. இப்போ இவள் என்ன பண்ணிருந்தாள், யார் நன்றாய் அவளை அறியவில்லை, இந்த பரிசேயன் அவரை நன்றாய் அறியவில்லை, ஆனால் இந்த பாவப்பட்ட ஸ்திரீ அவளை நன்றாய் அறிந்திருந்தாள். நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள் அவரை தொடர்ந்து போய் கொண்டிருப்பார்கள். நன்றாய் அறிந்திருந்தவர்கள் மற்றவர்களுடைய குறை பேசிக்கொண்டு தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள்.
பாருங்க, இந்த பரிசேயனுக்கு எல்லாரும் அவனை திரும்பி பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் வேணும் என்று நினைத்தவன். ஆனால் இவளுக்கு அட்டென்ஷனே வேண்டாம் என்று நினைத்தவன். இவளுக்கு என்ன வேணாம்? அட்டென்ஷனே. ஏன்னா இவள் பலருடைய அட்டென்ஷன்னாலேயே வீணாக்கப்பட்டவள். நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் இந்த அட்டென்ஷன் எனக்கு வேணும், எனக்கு என்ன பண்ணணும், என்னை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் என்கிற எண்ணம் பிசாசுனாலே உண்டாகிறது. என்னை எல்லாரும் எனக்கு அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இஸ் அ பிக்கஸ்ட் டிப்ரெஷனில் சொல்கிற ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? அட்டென்ஷன் சீக்கிங் தான் ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறதா. அப்போ இவங்களுக்கு இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இவன் என்ன செய்யலாம்? ஆண்டவரை நன்றாய் அறியவில்லை. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இவனுக்கே ஒரு கேள்வி, இப்படிப்பட்டவன் வந்திருக்கிறா, இவன் வந்திருக்கிறா, இவன்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து, அவள் எப்போவோ வந்துட்டா. நான் சொல்லட்டுமா? நான் எல்லாம் எப்போவோ வந்துட்டேன் சொல்கிறவங்க இங்கே இருந்தா ஆமேன்னு சொல்லுவேன். நானெல்லாம் எப்போவோ வந்துட்டேன். உன் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருடைய பார்வைக்கு தெரிந்திருக்கிறது. என்னை எப்போவோ நான் வந்தாச்சு, நீ இன்னும் என்னை எங்கேயோ வைத்திருக்கிறாய். சில நேரங்களில் நம்ம எப்போவோ வந்திருப்போம், சில பேருக்கு அது தெரியாது. எப்போவோ அழைக்கப்பட்டது, எப்போவோ நான் வந்தாச்சு, இவ எப்போவோ வந்துட்டாங்க. இங்கே எத்தனை பேர் சொல்லுங்க, நான் எப்போவோ வந்தாச்சு, நான் எப்போவோ வந்தாச்சு. அதனால தான் என்னை இழுத்து 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 பார்க்கிறார்கள். ஒன்று முடியவில்லை. காரணம் என்றால் நான் எப்போவோ வந்துட்டேன், நான் வந்து எப்போவோ வந்துட்டேன். சில பேருடைய கண்களுக்கு சிலருடைய அழைப்புகள் தெரியாது. சிலரை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார், சிலரை கர்த்தர் சிலரை எப்படி வணைந்து கொண்டிருக்கிறார் என்பது சில பேருக்கு தெரியாது. ஆகையினால அவர்கள் என்ன செய்வார்கள்? சில காரியங்களை, வார்த்தைகளை விட்டு விடுவார்கள், சில காரியங்களை நினைப்பார்கள். ஏன் இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நானே ஒரு அழைச்சேன், நான் இவ்வளோ பொசிஷனில் இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்கு. ஆனால் இவர் போய் என்ன பண்ணுறாரு? எல்லா இம்பார்ட்டன்ஸும் இவன் ஒரு நிமிஷத்தில் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாளே, தாங்க முடியுமாங்க? எனக்கு புரியுது, இவனுடைய மனசு புரியுது. இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி, ஆனால் யார் லைம் லைட் அப்படின்வாங்கல்ல, யார் திருடிட்டு போனது எல்லாத்தையும் ஒரே நொடியில்? உண்மையான பாசம் வைத்தவள், உண்மையாய் ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் வித்தியாசப்படுவார்கள். அவருடைய வார்த்தையில வித்தியாசம் இருக்கும். அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அவளுக்கு கிருபை அன்றைக்கு கிடைத்தது. அன்றைக்கு அவள் கிருபையை பெற்றுக்கொண்டாள். பாருங்க, வாசிங்க, கணுதல் கூட ஓதிமா. ಇವಳು ದುರಾಚಾರಿ, ಇವನು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದರೆ ತನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ ಈ ಹೆಂಗಸು ಇಂಥವಳೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು ಅಂದುಕೊಂಡನು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಸೀಮೋನನೇ, ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಬೇಕಾದ ಒಂದು ಮಾತಿದೆ. அவன் என்ன பண்றான்? உன்னையும் நான் ஆராதிக்கிறவர் எப்படி தெரியுமா? உள்ளத்திலே நினைக்கும் பொழுதே அவருக்கு தெரியும். உள்ளத்திலே நீ நினைக்கும் பொழுதே, அது உன்னுடைய துக்கமா இருக்கட்டும், நினைக்கிற எந்த காரியமா இருக்கட்டும், அவர் முன்கூட்டியே அறிந்து இருக்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் இவனுக்கு. இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறான், அவர் வெளிப்படையா சில நேரங்களில் ஆண்டவர் அப்படியே வெளியில கொண்டு வந்துடுறாருங்க. அப்படியே வெளியில கொண்டு வந்துடுறாரு. எவ்வளவுதான் இவன் மனசுல தான் நினைச்சான். அப்படித்தானே சொல்லுது பைபிள். ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் சொன்னான், அவன் பள்ளி அறையில, அவன் பெட்ரூம்ல பேசுறது கூட என்ன தெரியும்? அவன் சொன்னான் அந்த தீர்க்கதரிசியை பத்தி, ஐயோ அவர்கிட்ட வேணாப்பா, நீ பெட்ரூம்ல பிளான் போடுற பாரு, யாருக்குமே தெரியாம. அந்த பிளான் கூட என்ன ஆயிடுது? அவங்க ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணிடுறாரு? வெளிப்படுத்துகிறார். உண்மைங்க அது. பல நேரங்களில் கர்த்தர் அப்படியே, சில பேர் அப்படியே பயந்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது, எந்த காரியம் நான் கர்த்தருக்கு மகிமைக்காக சொல்கிறேன், பல இடங்களில் அப்படி நடந்திருக்கிறது. பெரிய பெரிய மீட்டிங்கில் நடந்திருக்கிறது. பர்சனலாக சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது ஃபோனில் கூட சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி, இதுதான் பிரச்சனை, வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. கர்த்தரை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீன்னா, கர்த்தர் உனக்கு முதுகுக்கு பின்னாடி வர காரியங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. முதுகுக்கு பின்னாடி எது யார் மூலமாக வரும், யார் வாயில வரும், இல்லை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். முதுகுக்கு பின்னாடி நடக்கிறதை முன்னாடி கொண்டு வருகிற தேவன் அவர். ஆமென். எத்தனையோ நேரங்களில் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவரே இவங்களா
எஸ், பேசியிருக்கிறார். எத்தனையோ முறை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ பேரை தப்புவிக்க செய்திருக்கிறார். எத்தனையோ பேரை இந்த வார்த்தைகளை கொண்டு சொல்லி அவருடைய வாழ்க்கை, நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளை ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறான். அவள் என்கிட்ட சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஆனால் அவளுக்கு என்ன தோணுச்சோ, அவள் அன்றைக்கி வரக்கூடாதுன்னு இருந்தா, ஜஸ்ட் வந்த உடனே அவளுக்கு சொன்னேன், இன்னைக்கு நீ எடுக்கிற இந்த முடிவினால உன் டெஸ்டினி மாறிடும். நீ யாராரு பரவாயில்ல, நீ கர்த்தரை அறியாத ஒரு பிள்ளையாரு யாராரு. இன்னைக்கு என்னோட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ இன்னைக்கு எச்சரிக்கப்பட்டுடு. இன்னைக்கு நீ போகிற இடத்துக்கு போக வேண்டாம். நீ எடுக்கிற இந்த முடிவை நீ எடுக்க வேண்டாம். இன்னைக்கு நீ ஸ்டாப் பண்ணிடு. உன்னை கர்த்தர் உன்னை பெரிய ஆபத்திலிருந்து நீ விலகிடுவேன்னு சொன்னேன். உண்மையாகவே சொல்கிறேன், அவள் என்ன நினச்சாலும் நான் சொல்கிறேன், அந்த டோன் அவளுக்கு பயம் வந்துடுச்சு. அவள் ஒரு சூட் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறா எங்கேயோ போகிறதுக்கு. ஏன்னா எல்லாம் ஒரு சூட் கேஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு உள்ளே வந்தா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னேன், எங்கேயோ நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிற. கர்த்தர் ஆவியான ஒரு பலமாய் சொன்னார், இன்னைக்கு சொல்லு. நான் சொல்கிறேன், அன்னைக்கு நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு வெளியில் போய் அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்து அம்மான்னு சொல்லி அழுது எல்லாம் விசிலடிச்சிட்டா போயிட்டா. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க இருந்தேன். கொஞ்ச நாள் அவளுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நீ எழுதுறி, அதுக்கே நான் ஏன் மாடுதே. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அவள் போயிருப்பாள் என்று சொன்னால் இன்றைக்கு அவள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாள். அதுக்கு தான் சில பேரை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைக்கிறார். சிலருடைய எச்சரிக்கை நமக்கு தேவை. சிலருடைய நமக்கு புத்தி சொல்லுதல் தேவை. சிலருடைய காரியங்கள் நமக்கு தேவை. ஐ டோன்ட் நீட் சொல்லிவிடக்கூடாது. நான் எப்பொழுதுமே அப்படி சொன்னதில்லை. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், என் சபை என்பதனால, எனக்கு தேவன் கொடுத்த ஆடுகளாக இருப்பதினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரையும் நினைக்காதீங்க. கர்த்தர் அவங்க மேலே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் அவங்க மூலமாய் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், எச்சரிப்பார். திட்டினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இவர்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லுங்கள். இவருடைய ஜெபம் எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். சில நேரங்களில் அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். சில பெரிய ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் அருந்த பிள்ளையா அவள் காணப்படுகிறார். அன்னைக்கு நான் சொல்லும் போது ஒன்றுமே தெரியாது. இந்த ஒரு விஷயத்தினாலே அவள் சொன்னா, என் மேல நேசிக்கிறவர் உங்க மூலமா எனக்கு பேசினாருமா. இன்னைக்கு நான் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அன்றைக்கு கர்த்தர் உங்க மூலமாய் பேசுனது நான் செவி கொடுத்தேன். அவள் செவி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அங்கே காத்திருக்கிறான் காரோட. அவள் போகணும், காரோட காத்திருக்கிறான். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். எல்லாம் பெரிய பிளான் போட்டு, எனக்கு இது எந்த பிளானும் தெரியாது. கார் நம்பரோடு சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். கார் நம்பரோடு, எந்த கலர் காரு, எந்த கலர் நம்பரு எல்லாம் புட்டு வச்ச பிறகு அவளால் நிற்க முடியல அந்த இடத்துல. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, அவகிட்ட ஃபோனும் கிடையாது, அவன் வீட்டுக்கிட்ட வரவும் முடியாது. என்ன ஒரு தவிப்பு, இவளுக்கு சொல்லவும் முடியாது. பயங்கர ஒரு ட்ராமா போல நடந்து கொண்டிருந்தது. 2 ஹவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுவதில் நன்மை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாய் வருகிறதோ அவர்களுக்கு செவி கொடுப்பதில் நன்மை இருக்கிறது. ஐ செட், நீ போற இந்த கார் நம்பர் வேணுமா உனக்கு? எனக்கு எங்கள் கார் நம்பரே தெரியாதுங்க. இன்னைக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என் கார் நம்பரு நிச்சயமாக தெரியாது, எங்கள் வண்டி நம்பரும். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு அந்த கார் பிளேட்டு, கார் நம்பரு, கார் கலரு எல்லாம் எந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ சொன்ன பிறகு அவளால் சும்மா இருக்க முடியுமா? யோசிங்க. அவள் நினைத்தால் இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. எங்கம்மா ನಿಮಗೆ ಗೊತ್ತು? நிறைய பேர் ಕೇಳ್ಕರು, ಹೆಂಗೆ ಗೊತ್ತು? ಅವ್ರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ಪ್ರೀತಿಯಿಂದ ತೋರಿಸ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன். கர்த்தரை நன்றாய் அறிக்கிறதுல ருசி இருக்குதுங்க. சில பாடுகள் இருந்தாலும் ருசி இருக்கிறது. அந்த 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 டேஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா விடமாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவத்தை நினைத்தா எனக்கு அவ்வளோ ஒரு, ஆண்டவர் என்ன போய் பயன்படுத்தினீங்களா ஆண்டவர், எனக்கு நீங்கள் காட்டி இந்த பிள்ளையோடைய வாழ்க்கையை தப்பிற்றே நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு வரைக்கும் பல பேரை அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த சூழ்நிலைகள் இந்த தப்புவிக்க கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். உங்களையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா.
கர்த்தரை அறிய பிரயாசப்படுங்க. கர்த்தரை அறிய பிரயாசப்படுங்க. ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்க பிரயாசப்படாதீங்க, தேவையில்லை. சில ஃப்ரெண்ட்ஸ்னால நாம கெட்டு நம்ம ஆத்மா கெடுறதை விட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய சில நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்க. நம்மளை திட்டுறவங்களை தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். எனக்கு கொற்ற திட்டுற என் கணவருக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா அடிக்கிறாரு எல்லாம் நினச்சிக்காதீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்காக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால, நான் அதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னன்னா சொல்லுங்கள், வேறு எது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அது எனக்கு பயங்கரமான கிருபையாக இருந்திருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணா, ஜஸ்ட் ரீட் தட். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்போ உள்ள ஒண்ணு இருக்குது. உள்ள என்ன இருக்குது? உள்ள இவருமே பாத்தீங்களா இப்படி ஜனங்களே பார்த்துக்கோல. உள்ள என்ன இருக்குது? உண்மையா என்ன இல்லை? உண்மை இல்லை. உள்ள இவர் மேல, ஆனா வெளியில என்னன்னு கூப்பிடுறான். அதுக்கு பெரிய டேலண்ட் வேணும்ப்பா. சில பேருக்கு பொய்யெல்லாம் சொல்ல வராது, யதார்த்தமா பேசுவேங்க. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பொய் சொல்ல வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. சொல்லுவாங்க, ஐயோ உனக்கெல்லாம் பொய் சொல், அது ஒரு கேவலமாக சொல்கிறாங்க. உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, உனக்கு பொய் சொல்லுவே. ஆண்டவரே, பொய் சொல்ல வந்தாதான் நீ என்ன பண்ணணும். சில பேர் பொய்ய உண்மையாக சொல்லுவாங்க பாருங்க. ஆண்டவரே, அப்பா 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 அப்பா. அதுக்கு பயங்கர ஒரு ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு சின்ன, அவங்க அவ்வளோ பொய் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது எது உண்மை. நேற்று அப்படி சொன்னியே, டிட் ஐ சே லைக் தட் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நிறைய என்ன ஆயிடுச்சு. அதனால அந்த அம்மா அந்த பொண்ணு எது சொன்னாலும் யார் பண்ண மாட்டோம், நாங்கெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டோம். பாவம் ஒரு வாட்டி உண்மையே சொல்லின்னு இருக்குது, இது சத்தியம் சத்தியம். அந்த யாருமே என்ன பண்ணல, நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கே கன்ஃபியூஷன். அது சொல்றது உண்மையா? பொய்க்கு தகப்பன் யாரு? பிசாஸ். அப்போ இங்க பாருங்க, உள்ளத்துல என்ன இல்லை, உள்ளத்துல என்ன இல்லை, வேற ஒரு எண்ணம். வாயில போதகரே சொல்லுங்க, போதகரே நீங்க என்ன சொன்னாலும் அப்படித்தானே கேட்கறான். எப்படி கேட்கறான் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, இயேசு சொல்றாரு, இப்பதானேடா நீ நினைச்ச, இப்பதானே. பாருங்க எப்படி வெளியில கொண்டு வர்றாரு, எப்படி எக்ஸ்போஸ் பண்றாரு பாருங்க. உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். போதகரே சொல்லும் என்றான். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை நீ பார்க்கிறாயே, he had a live example to show. அவருக்கு முன்பாக ஒரு உயிருள்ள சாட்சியை வைத்திருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீயும் நானும் அவருக்கு முன்பாக உயிருள்ள சாட்சிகளா இருக்க வேண்டும். நம்மளை குறித்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட அவள் எக்ஸாம்பிளா மாறிவிட்டாள். பாவிக்கு எக்ஸாம்பிளா இருந்தா, அசுத்தத்துக்கு எக்ஸாம்பிளா இருந்தா, பலவீனத்துக்கு எக்ஸாம்பிளா இருந்தா, பலவீனர்களுக்கு எக்ஸாம்பிளா இருந்தா, ஆனா இப்பொழுது இயேசுவுக்கு எக்ஸாம்பிளாய் மாறிவிட்டாள். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சத்தியம் புரியுது? இதுதான் பனிஷ்மெண்ட் மாறுகிற விஷயம். பனிஷ்மெண்ட்டை எடுத்துட்டாரு. அதனால அவ பரிசுத்தமாயிட்டா. அவ என்ன ஆயிட்டா? ஆண்டவர் அவளை என்ன பண்றாரு, ஒரு ஆண்டவர் யூஸ் பண்றாரு டெஸ்ட்மனியா. இன்னைக்கு என் வாழ்க்கை ஆண்டவர் டெஸ்ட்மனியா யூஸ் பண்ணணும்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. லார்ட் யூ ஷல் யூஸ் மீ as a, எனக்கு வேற அவங்க யூஸ் பண்ண எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. வேற யாருமே அவளை யூஸ் பண்ண ஏன்னா இல்லை, முன்னுக்கு வரல, யாருமே அவளை யூஸ் பண்ண விரும்பல. நான் ஆண்டவர் சொல்றாரு, இவளை தான் நான் டெஸ்ட்மனியா யூஸ் பண்றேன். இவ தான் எனக்கு டெஸ்ட்மனி, இவ தான் எனக்கு எக்ஸாம்பிள். பாத்தீங்களாங்க, உலகம் அவளை என்ன பண்ணல, உன்னோட எக்ஸாம்பிள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எல்லாம் போய் எனக்கு சொல்ற, நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிட்ட,
சொல்றாங்களா? நான் சொல்றேன், உன்னைத்தான் கர்த்தர் சொல்ல வைப்பார். உன்னைத்தான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்வார், இவங்க சொல்றதை கேளு என்று சொல்வார். என்ன சொல்றார் தெரியுமா? இன் அதர் வேர்ட்ஸ் அவரு, சீமோன் இவ சொல்றதை நீ கேளு, இவ தான் எனக்கு எக்ஸாம்பிள், நீ இல்லை. பாருங்க என்ன சொல்றா. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. பாருங்க, நீ உன்கிட்ட இருந்ததே, உன்கிட்ட ஈஸியா கொடுக்க முடிஞ்சது நீ கொடுக்கல. ஈஸியா உன்னால செய்ய முடிஞ்சது, சில நேரத்தில் நான் சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு செய்ய முடிந்தது கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்க செய்யலைன்னா கஷ்டமானதை ஒரு பொழுது உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டார். ஈஸியா செய்ய முடிந்தது, தண்ணீர் கொடுப்பது எவ்வளோ பெரிய கஷ்டங்க, அவ்வளோ பெரிய என்ன பண்ணியிருக்கிறான், எவ்வளோ பெரிய அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம் அவனுக்கு செய்ய முடிந்தது. அது எல்லாமே அவருக்காக அவர் செய்யலை, அவனுக்காக செய்து கொண்டான். இன்னைக்கு ஊழியமாக இருக்கட்டும், நம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், நமக்காக நம்ம செய்யாமல் அவருக்காக செய்கிறது வித்தியாசப்படும். அவருக்காக செய்கிறவர்கள் வித்தியாசமானவர்கள். இவன் அவனுக்காக செய்தான், அதனால என்ன பண்ணல, ஈஸியா. இப்போ வரைக்கும் அப்பவும் கல்ச்சர் அதுதான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போன தண்ணி கூட, ஏன்னா தண்ணி இஸ் த லீஸ்ட் திங். நீங்கள் கிராமப்பத்தி பெங்களூர்லலாம் அதை பற்றி பெருசாக பேசிக்கிறது இல்லை. இஃப் யூ கோ டு வில்லேஜஸ் அண்ட் ஆல், போன உடனே நீங்கள் தெரியுமோ தெரியாதோ ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கொடுக்கணும். ಪಸಂಗ ವೀಟ್ಲ ಪಸಂಗ ಅವತ್ತಾನೆ ಫಸ್ಟ್ ಏನು ಕೊಡಬೇಕು ಅವರಿಗೆ ಬಂದವ್ರಿಗೆ அது பேர் மினிமம். தண்ணி கொடுக்கறது எப்படிப்பட்டது? ரொம்ப சிம்பிளான விஷயம். நீ அந்த சிம்பிளான விஷயம் கூட நீ எனக்கு என்ன செய்யலை, என்ன பண்ணல, நீ ஈஸியாக கொடுக்க முடிந்தது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், துதிப்பது ஈஸியான விஷயம். ஆண்டருக்கு கொடுப்பது ஈஸியான, ஆண்டருக்கு கொடுப்பது ஈஸியான விஷயம். ஆண்டருக்காக வாழ்வது ஈஸியான விஷயம். வாழ்க்கையை காத்துவது ஈஸியான விஷயம். சில காரியங்கள் வருகிறதை தடுப்பது ஈஸியான விஷயம். இந்த ஈஸியான விஷயத்தை நீ செய்யலைன்னா என்ன ஆயிடுவ? சாட்சியை அவன் இழந்து போனான். மற்றவளரை அவர் சொல்றாரு, நீ தண்ணி கூட கொடுக்கல, ஆனா அவ கண்ணீர்னால என் பாதத்தை. ஐயோ, நீங்க தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துடலாம், ஒரு கண்ணீர் ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமாங்க? முடியுமா? முடியாதது அவளால் ஏன் செய்ய முடிந்தது சொல்லுங்க? ஒரு ஸ்திரீ தாங்க. இந்த ஸ்திரீ, நான் குட் ஃப்ரைடே மெசேஜ் நிறைய பேர் கேட்டுட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இந்த ஸ்திரீயை பற்றி பார்த்தோம், சில பேரை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஸ்திரீ என்ன பண்ணால, கண்ணீரினால அவளுடைய பாதத்தை, அவள் கொண்டு வந்த பர்ஃப்யூமை விட அவள் கண்ணீர் பெரிதாக இருந்தது. அவள் கொண்டு வந்த காணிக்கை விட அவளுடைய இருதயம் பெரிதாக இருந்தது. அவள் ஆண்டவரை பற்றினதான நேசம் பெரிதாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ கர்த்தருக்காக எப்படி வாழ்கிற, எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி வாழ்கிற என்பது தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, சில பேரெல்லாம் ஈஸியாக ஆண்டருக்கு வாழ்க்கையை கொடுத்துட்றாங்க. ஈஸியாக மரணமானாலும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு எது கொடுக்க முடிந்ததோ அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுக்க முடியாததையும் கொடுக்க அவர்களுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறதும் ஈஸி, கண்ணீரும் அவ்வளவே. படிங்கம்மா. நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல். அவளை ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? இவள் தான் சாட்சி. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் யூஸ் பண்ணுகிற ஒரு டெஸ்டிமனியா, கர்த்தர் யூஸ் பண்ணுகிற ஒரு டெஸ்டிமனியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் யூஸ் பண்ணுகிறார், நீர் என்னை பேர் சொல்லி என்னை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, பிசாசு என்னை பயன்படுத்தக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், கர்த்தர் நம்மளை டெஸ்டிமனியா வைத்துட்டா பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாது, அந்த டெஸ்டிமனியை கெடுக்க முடியாது. பிசாசு தன்னுக்காக நம்மளை பயன்படுத்த முடியாது. பிசாசு பயன்படுத்துகிறான்னா ஆண்டவர் பயன்படுத்தலைன்னு அர்த்தம். யார் ஆண்டருக்காக பயன்படலையோ அவங்கள என்ன பண்ணுவான்? பிசாசு பயன்படுத்துவான். ದೇವರು ಯಾರನ್ನು ಪ್ರಯೋಗಿಸಲಿಲ್ವೋ ಅವರನ್ನು ಯಾರು ಪ್ರಯೋಗ ಮಾಡೋದು? ಅಪವಾದಿ, ವೈರಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ?
பிரயோகிஸ்தானே. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே அலர்ட்டாக இருந்து ஆண்டவரே உமக்கு டெஸ்டிமனியாக நான் இருக்கணுன்றதை எங்கே போட்டுக்கணும்? ஆவிக்குள்ளே, ஆத்மாக்குள்ளே இறக்கி கொள்ளணும். சில நேரங்களில் அப்பா அம்மா மேலே பாசம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது நல்லது. ஆனால் இதை தாண்டி ஆண்டவர் மேலே இருந்தால் தான் அப்பா அம்மா மேலே இருக்கிறதும் உண்மையாக இருக்கும். சில நேரங்களில் அதுவும் இதுவும் ஈக்குவல் பண்ணிவிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவர், அப்புறம்தான் எல்லாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எந்தெந்த ஏஜில் இருந்தாலும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவர். சொல்லுங்களேன் வாயை திறந்து, ஃபஸ்ட்டு அவர். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே, அதுக்கப்புறம் தான் எல்லா உறவுமே. ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருந்தால் சில பேரோட வாழ்க்கையில் அது கரெக்டாக இருப்பதுனால தான் இவளுடைய வாழ்க்கையில் அது கரெக்டாக வச்சுக்கிட்டா. அதனால தான் என்ன ஆயிட்டா, மற்றதெல்லாம் எவ்வளோ கோணலாக இருந்தாலும் சரியாயிடுச்சு. சில பேருக்கு அப்படி இல்லை, அதுக்காக இதை விட்டு கொடுப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, எதற்காக இதை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் எப்போவுமே அவருக்கு முன்னாடி இருக்கும்போது சாட்சியாக இருக்கணும். என் பிள்ளையை பாருன்னு சொல்லணும், யோபை பார்த்து சொன்னது போல சொல்லணும், தானியேலை பார்த்து சொன்னது போல சொல்லணும், என் பிள்ளையை பாரு என்று சொல்லணும். அவள் சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அவளுக்கு சாட்சி சொல்கிறார். ஆண்டவரே அவளுக்கு என்ன சொல்றாரு? சாட்சி பெண் தாங்க, பலவீனமானவள், அதுவும் பாவப்பட்டவள், பாவத்திலே என்ன பாவத்திலிருந்து பாவத்திலே கிடந்தவள், சுபாவமாய் மாறி போனவள். ஆனால் கர்த்தர் அவளை எக்ஸாம்பிளாய் மாற்றினார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, எனக்கு லைஃப் ஈஸியாக இருக்குது, எனக்கு நடந்ததெல்லாம் நடக்குது, நான் நல்லா இருக்கிறேன். வெரி குட், வெரி குட், நல்லது. ஆனால் அந்த நல்லா நடக்கும்போது கர்த்தரை தேடிக்கொண்டீரு. நான் நல்லா இருக்கும்போது தான் நீ எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா இருக்கும்போது தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போ நல்லா இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இவன் நல்லா ஆயிட்டா, ஆனால் நல்லா ஆயிட்ட பிறகு அதிகமாக அவரை தேடினா. நல்லா இருக்கும்போது கர்த்தரை தேடுவேன், என் ஜபமெல்லாம் கேட்கப்பட்ட போது தான் இன்னும் அதிகமாக எச்சரிக்கையாக இருப்பேன். அப்பொழுது தான் என் டெஸ்டிமனி கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்பொழுது நான் பல பேர் என்னை சுற்றி வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை நல்லா தேடுவேன். நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? இங்கே இருக்கிறீங்க சில பிள்ளைகள், ஒரு நாட்கள் வரும் பாருங்க, கர்த்தர் உங்களை நிற்க வைத்து சாட்சியாக வைப்பார். கர்த்தர் உன்னை குறித்து பேசுவார். எல்லாரும் முன்னாடியும் அவரை குறித்து பேசுகிறாருங்க. எல்லாரும் என்ன பண்ணுறா? இவ ஒதுங்கி ஒதுங்கி பாவம் என்ன பண்ணுறா? ஒதுங்கி ஒதுங்கி ஆயிடணும், அப்படியே கூனி குறுகி அங்கேயே உட்காந்து, அப்பா இவங்க எல்லா கண்ணிலேருந்து என்னை தப்புவீங்கப்பா. அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவங்க எல்லாருடைய கண்கள்லேருந்து என்னை தப்புவீங்க உங்கள் பாதத்தில். நான் சொல்கிறேன், பிசாசுடைய மனுஷனுடைய கண்களுக்கு தப்பணுமா? அவருடைய பாதத்தில் உட்கார். நிஜமாக சொல்கிறேங்க, மனுஷனுடைய பார்வைக்கு தப்பணுமா? பொல்லாதவருடைய கண்களுக்கு தப்பணுமா? இவ தெரிந்து கொண்டது எது? ஆண்டுடைய பாதம். எதை தெரிந்து கொண்டா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துட்டேன்னு எல்லாரும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன்ட்டு உன்னை எடுத்து தலைமையில் வைக்க மாட்டாங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்கன்னு சொன்னேன். ரொம்ப யாருன்னா இன்னைக்கு மாற்றிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் தேட தேட கஷ்டம். ஆண்டவர் தேட தேட என்ன வந்துடுச்சான்? ஆண்டவரை தேடி கஷ்டம் வந்தது என்று ஒருத்தர் எனக்கு காட்டட்டும். இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி தலை வணங்குறேன். கர்த்தரை தேடி ஒரு பொழுதும் பாடுகள் வராதுங்க, பரிசுத்தம் வரும். கர்த்தரை தேடினால் பலன் வரும். கர்த்தரை தேடினால் பொல்லாப்புக்கு நீங்குவீங்க. கர்த்தரை தேடினால் தேவனுடைய அருமையான கிருபைகளை பெற்றுக்கொள்வீங்க. மற்றவர்கள் முன்னாடி உயர்த்தி வைப்பார். பீப்புள், இது பிசாசுடைய தந்திரமான வார்த்தை. ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப நான் கர்த்தரை தேடுறதுனால எனக்கு நிறைய பேருக்கு பிசாசு இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி வைத்திருக்கிறான். கர்த்தரை ரொம்ப தேடுறதுனால தான் என்ன ஆயிடுச்சான்? நான் ரொம்ப பக்தியாக இருந்தனால எனக்கு என்ன வந்துடுச்சு? சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் சிரித்தேன், எப்போ அழுவ போகிறேன்னு தெரியல சொல்கிறாங்க. அதுக்காக சில பேர் இருக்கிறாங்க, அதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க? சிரிக்கவே, ஐயோ நான் என்ன தெரியல, எனக்கு என்ன போதுன்னு தெரியல, நான் ரொம்ப சிரிச்சுன்னு இருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி அந்த சந்தோஷத்தை கூட பிசாசு என்ன பண்ணுறான்? தேவ பிள்ளைகள் அப்படி சொல்லாதிருப்பீங்க. ப்ளீஸ் டோன்ட் டெல் லைக் தட். கர்த்தர் நம் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். கர்த்தருக்குள்ளே அது நமக்கு கொடுக்கப்பட்ட பலன். ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறோம், என்ன அழுவ போறேன்னு
எவ்வளோ நெகட்டிவிட்டியை பிசாசு வைத்திருக்கிறான். சில பேர் நல்ல ட்ரெஸ்ஸே, குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க. போட்டால் என்ன ஆயிடுமா? இது வேறவங்க சொன்னால் அது பாவம், அவங்க பாவம். நான் அதை அங்கே போகல. இது எது சொல்லுது? அது சொல்லுது. சர்ச்சில் வந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆத்திரம் 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 ஆத்திரம். அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல ட்ரெஸ்ஸு போட்டான்னு பாருங்க, என்ன ஆயிடுச்சு என் மேலே கண்ணு. ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாப்பூன் கூடாரத்தை அணுகாது, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். எப்படி எப்படி அவரை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம உலகத்துக்கு? அவர் யார் என்று நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம ஆண்டவரை எப்படி, how are we presenting him to the world? நம்ம எப்படி காண்பிக்கிறோம்? அப்படி கண்ணு வைத்து முடியுமாங்க? அப்படியெல்லாம் கண்ணு வைக்கணும்னா ரொம்ப கண்ணு என் மேலே இருக்கும் போல இருக்கு. ஒரு அப்படிப்பட்ட காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் பை த லைஸ் ஆஃப் த எனிமி. சொல்லக்கூடாது ஆண்டவரை தேடுறதுனால என்ன வந்துடுச்சா, இல்லைன்னா ரொம்ப நல்லா இருந்தேன் ஆண்டவரை தேட தேட இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் ரத்தம் இன்னும் அதிகமாய் தேடுவேன். சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் தேடுவேன், இன்னும் அதிகமாய் ருசிப்பேன். ஆண்டவரை தேடுறதுனால நான் இன்றைக்கு சுகமாய் இருக்கிறேன், நான் இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறேன், நான் இன்றைக்கு வல்லமையாய் இருக்கிறேன். அவரை தேடினதுனால. அவரை தேடாமல் போயிருந்தால் நான் படுகுழியில போயிருப்பேன், நான் மரணத்துக்கு நேராய் போயிருப்பேன், மரணத்துக்கு நேராய் போயிருப்பேன். சொல்லணும், அப்படி சொல்லணும். அதுதான் சாட்சி. அப்படி சொன்னதுனால தான் ஆண்டவருக்கு அவள் சாட்சியாய் மாறினாள். அப்படி சொன்னாவோ, ஹல்லேலூயா. அப்படி சொன்ன ஆண்டவரை தேடி கெட்டு போனவங்க ஒருத்தர் கூட இல்லை. என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அவங்க அவங்க அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு. டோன்ட், பரவாயில்ல, சரீரம் தானே. ஆண்டருக்காக மரித்தா அதை விட பெரிய க்ளோரி எனக்கு இல்லைங்க. ஆமென். மரித்தாலும் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு கூட்டத்தை இந்த சபையில் நான் பார்க்கிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படி நிலைத்திருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவ்வளவுதான். இவள் என்ன பண்ணா? என்ன செய்தா? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆதி அன்புல நிலைத்திருக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரட்டும். ஆதி அன்பு உன்னை விட்டு எடுபடாதபடிக்கு காத்துக்கொள். இவள் இடத்துல காணப்பட்டது என்ன தெரியுமா? பாதியில தான் வந்திருக்கிறேன், ஆனா ஆதி அன்புல இருக்கிறேன். சொல்லலாம் நான் பார்த்து, நீங்க பாதியில வந்திருக்கிறீங்க, நீங்க இவ்வளோ சொல்றீங்களா? பாதியில தான் நான் வந்திருக்கலாம், ஆனா ஆதி அன்புல நிலைத்திருக்கிறேன். இவள் அன்பு கூறுகிற விதமே வித்தியாசம். இன்னைக்கு சொல்லுங்க, நான் அன்பு கூறுகிற விதமே வித்தியாசம் ஆண்டவர். அப்பா, nothing can stop me from loving you Lord, nothing can stop me Lord, nobody can stop. அதுதான் சொல்லிட்டேனே, உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதனால ஃபர்ஸ்ட் உமக்கு அன்பு செலுத்திட்டா மற்றதெல்லாம் லைன்ல வந்துடும். சில பேருக்கெல்லாம் சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்கிறாரு, உனக்காக இன்னைக்கு சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறதுல நீ கொஞ்சம் கூட அசராமல் ஓடிக்கொண்டே இரு. மற்ற பிசாசு உன்னை தொட முடியாது, மற்றவர்கள் உன்னை கெடுக்க முடியாது, மற்ற காரியங்கள் உன்னை நெருங்காது. ஏன்னா நீ என்னை நேசிக்கிற பிள்ளை. அதான் சொல்கிறாரு, இவங்களெல்லாம் உன்னை தொட முடியாது மகளே, ஏன்னா நீ என்ன நேசிக்கிற. நீ என்ன நீங்கள் அப்படி பார்த்தா ஆண்டவர் என்னமோ அவரை நேசிச்சா தான் அவர் நல்லவர்னு கிடையாது. நாம் நேசித்தாலும் நேசிக்கலான்னு அவர் நல்லவர். நாம் வர்ஷிப் பண்ண, நம்ம தொழுது கொண்டாலும் தொழுது கொள்ளவில்லைனாலும் அவர் பரிசுத்தர், பெரியவர், மகா பயங்கரமானவர், சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு என்னுடைய ஆராதனால அவர் பெரியவராகவில்லை, அவரை ஆராதித்ததினால நான் பெரியவராக இருக்கிறேன். நான் ஊழியம் செய்வதனால அவருக்கு லாபம் இல்லை, ஆனால் ஊழியம் செய்வதனால எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். நான் கொடுப்பதினால அவருடைய ஊழியம் பெருகவில்லை, மாறாக கொடுப்பதினால என்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நாம ஏதோ செய்து அவரை என்ன பண்ண வேண்டியதில்லை, உயர்த்த வேண்டியதில்லை. அவர் அதை செய்வதனால தான் எனக்கு பாக்கியம். எனக்கு புரிந்து கொண்டு போங்க, நான் செய்வதனால இட் இஸ் சில அதெல்லாம் உலகத்தில் சொல்கிறாங்க, செஞ்சாதான் நாம் செஞ்ச அவருக்கு ஒன்றும் எஃபெக்ட்டு, ஆனால் அதை அவர் ருசிக்கிறார். நான் நினைப்பேன், ஆண்டவரே பரலோகத்தில் இவ்வளோ தூதர்களுமே தொழுது கொண்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்குது, ஆனால் குரலும் சரியில்லை, பாடுறதுக்கும் தெரியல, மியூசிக்கோட சென்ஸே இல்லை. கழுத கத்துனா கூட நல்லா இருக்கும், அதை விட கேவலமாக கத்துற என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காது கொடுத்து
காது கொடுத்து கேட்குறீங்களா ஆண்டவரே? என் துதிக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? என்னுடைய துதியின் மத்தியில் நீங்கள் வாசம் செய்கிறீங்களா ஆண்டவரே? அப்போ அவருடைய அன்பு பெரியது. அதில் ஒன்று தெரிகிறது, அவருடைய அன்பு பெரியது. அவள் ஏன் அவரை நேசித்தார்? அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு பெரியதுனால தான் அவர் பெரியவர். பெரியவரை தொழுது கொள்கிறவர்கள் என்றைக்குமே பெரியவர்கள். ஆமேன் சொல்லி பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால். பெரியவரை தொழுது கொள்கிறவர்கள் என்றைக்குமே பெரியவர்கள். அவர் பெரியவர், பெரியவர். என்ன வேணா நடக்கட்டுங்க, நான் இன்னைக்கு சொல்றேன், அவர் பெரியவர். அவர் பெரியவர். சொல்லுங்க எல்லாரும் வாய்த்த, அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் என்றைக்குமே பெரியவர். என்னுடைய காரியத்தினால் அவர் பெரியவர் ஆகவில்லை, அவர் பெரியவராக இருப்பதினாலே நான் தொழுது கொள்கிறேன். இவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராக இருப்பதினாலே அவர் பாதத்தில் இருக்கிறேன். ஏன் அவர் பாதத்துக்கிட்ட இருக்கிறேன்? அவர் பரிசுத்தர் என்று அறிந்திருக்கிறேன். அவர் பாதத்தில் இருக்கும்போது உலகமெல்லாம் படைத்தவருடைய பாதத்தில் இருந்தார். யார் பெரியவங்கங்க அந்த இடத்துல? சீமோனா, இந்த பரிசேனா, இந்த பெண்ணா? இந்த பெண் தான். இந்த பெண். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு இங்கேருந்து கலந்து போங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி எனக்கு வேணும்னு சொல்லுங்க. சில பேரை நான் வைத்துக்கொள்வேன் ஆண்டவரே. அப்படி தெரிந்தெடுக்கும் போது ஆண்டவர் இடத்துல கர்த்தர்கிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நீங்களா யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, தெரிந்து கொள்ளாதீங்க, கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.